அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை உண்டாக்கி உருவாக்கி வழி நடத்துகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எங்களுக்கு செய்கிற தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பலத்தால் நிரப்புங்க, உங்க ஞானத்தால் நிரப்புங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 16வது வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இங்க கொரிந்து சபையை பார்த்து பவுல் ஒரு சிலர் அவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. மரித்தோர் உயிர்த்தெழுதலைன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கல. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நம்ம நம்பிக்கை கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசமே அவர் உயிரோடு எழுந்திருக்கலைன்னா வீணா போயிரும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்ததை நம்ம விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீட்பை பெறுகிறோம். நமக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவத்துக்குரிய மன்னிப்பை நமக்கு கொடுக்கறாங்க. அப்படி அந்த மன்னிப்பை நம்ம பெறலைன்னா நம்ம பாவத்திலே இன்னும் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோட வருகையில, அவருடைய 2ஆம் வருகையில மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்து உயிரோடு இருக்கிற நாம அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கேர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மரித்தவங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க கெட்டிருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த தேவைகளுக்காக, அதுக்கு மட்டும் நம்ம கிறிஸ்துவ மேல நம்பிக்கையா இருந்தோம்னா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லாரை விட நம்ம ரொம்ப பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். நம்மளோட நம்பிக்கை எல்லாம் இந்த உலகத்துக்குரியதில்ல, நித்தியமா அவரோடு வாழ போறோம். அதுதான் நம்மளோட நம்பிக்கை. மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது ஆண்டவரோடு என்றென்றைக்கும் வாழ போறோம். அந்த நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அந்த நித்திரை அடைந்தவர்கள்ல முதல் உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து. முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்து. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் ஆதாம் பாவம் செய்த போது மரணம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இது ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதாம் செய்த பாவத்தினால மரணம் உண்டானது. மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இங்க இயேசு கிறிஸ்துவினால மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ரோமர் 5வது அதிகாரம் 21வது வசனம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாவம் ஆதாம் மூலம் வந்ததோ
அதுபோல நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி ஆதாமுக்குள்ள அவன் செய்த பாவத்தினால எல்லாரும் மரித்து போனாங்களோ, ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சாங்களோ, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ, பாவம் வந்து மரித்தவர்கள் போல ஆனாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவினோடு கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி கிறிஸ்துவோடு கூட நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுகிறான். முதல் பலன் கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது முதல் பலன் கிறிஸ்து. அவருடைய 2ஆம் வருகையில அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்காங்களோ அவங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லாத்துக்கும் முடிவு உண்டாகும். முடிவு உண்டாகும் போது ஆண்டவரோட வருகையில முடிவு உண்டாகுது. அடுத்து அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்ப எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை இதெல்லாம் பரிகரிக்கப்படுது, தோற்கடிக்கப்படுகிறது. இந்த உலகத்தை படிச்சப்ப ஆண்டவர் அதிகாரத்தை ஃபுல்லா மனுஷனுக்கு கொடுத்தாரு. சங்கீதம் 8:6 சொல்லியிருக்கு. 6வது வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் மனுஷனுக்கு கீழாக இருந்தது. ஆனா மனுஷன் பாவம் செய்த போது எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை எல்லாம் பிசாசு கையில போயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமை எல்லாத்தையும் தோற்கடித்து பிதாவிடத்துல அந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதங்களுக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சங்கீதம் 110:1 சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அந்த மாதிரி எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துறாரு. ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தோற்கடிக்கப்பட வேண்டிய கடைசி எதிரி மரணம். எல்லாரும் உயிர் தெழும்போது அந்த மரணம் பரிகரிக்கப்படுது. கடைசியா தோற்கடிக்கப்படுது மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவோட பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் கீழ்ப்படுத்தினவர் தேவன். தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்பட்டவர் இல்ல. அது வெளியரங்கமாயிருக்கு. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிற போது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவனே சகலமும்
சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு தேவன்தான் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். அதற்காக குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தவங்க உயிர்த்தெழுதல இல்ல அப்படின்னா மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? மரித்தவங்களுக்காக எதுக்கு ஞானஸ்தானம் பெறணும்? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நாங்களும் அப்படின்னு பவுல் சொல்றது தன்னையும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் உடன் ஊழியர்களையும் சேர்த்து சொல்றார். நாங்க எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவா இருக்கோம். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. உயிர்த்தெழுதலே இல்லைன்னா நாங்க எதுக்கு ஊழியத்துக்காக இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கேட்கிறாரு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்மளோட விசுவாசம் வீணா போயிடும். விசுவாசம் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. நம்ம பாவத்துலதான் இருக்க வேண்டியதா இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம பரிதபிக்க கூடியவங்களா இருப்போம். நமக்கு முடிவுல நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருக்க போறோம். மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்ததுல இயேசு கிறிஸ்து முதல் பலனானவர். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரணத்தை சந்திச்சிருக்கோம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சந்திச்சிருக்கோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் நம்ம உயிர்ப்பிக்கப்பட போறோம். இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனத்தையும் வல்லமையும் ஜெயிச்சு ராஜ்யத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாரு. கடைசியா ஜெயிக்க வேண்டிய சத்துரு மரணம். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தின தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினாரு. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர் கிடையாது. சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருந்தாலும் பிதாவுக்கு தம்மையே கீழ்ப்பட்டு இருந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா மரித்தவங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது வீணா போயிடும். நாங்க செய்கிற அநேக கஷ்டங்கள் வழியா செய்கிற இந்த ஊழியமும் பிரயோஜனம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த உலக காரியங்களுக்காக மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நித்தியமாய் உம்மோடு வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை பற்றி நாங்க சரியான அறிவை பெற்றவர்களாய் அந்த உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்ய. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட எங்களை முற்றிலுமாய் உமக்கு கீழ்ப்பட்டு இருக்க அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் நீங்க கொடுக்கிற இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.